வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். நீங்கள் இப்போ தான் புதுசாக முதல்ல நான்வெஜ் சமைக்க போகிறீங்களா? ஐயோ, ஈஸியாக ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு ட்ரை பண்ணணுன்னு ஆசையாக இருக்கா? இல்லை பேச்சுலராக இருந்து சட்டுன்னு ஒன்று இந்த வறுக்கிறது, அரைக்கிறது இந்த வேலையெல்லாம் இல்லாமல் டேஸ்ட்டாக ஒரு சிக்கன் செய்யணும்னு தோணுதா? இல்லை வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸு வீக்கெண்டுக்கு சட்டுன்னு ஈஸியாக ஒரு டிஷ்ஷை செஞ்சு வச்சுட்டு நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோன்னு தோணுதா? அப்போ உங்களுக்கு தான் இந்த ரெசிபி. சூப்பரான டொமேட்டோ தொக்கு சிக்கன் செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சன் போகலாம். வறுக்கிறதுக்கு அரைக்கிறதுக்கெல்லாம் ஒரு வேலையுமே இல்லை. எவ்வளோ ஈஸியாக செய்யலான்னு பாருங்கள். கண்ணை மூடிட்டு செய்யலாங்க. ஒரு கிலோ சிக்கனுக்கு இப்போ நான் அளவு சொல்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கிங்க. நல்லெண்ணெய் மட்டும் வேண்டாம். கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இல்லை உங்களுக்கு பிடிச்ச எந்த எண்ணெயாக இருந்தாலும். 3 வெங்காயம். அதுவும் இப்படி தான் நறுக்கணும், அப்படி தான் நறுக்கணும் இல்லை, எப்படி வேணாலும் நறுக்குங்க. ஆனால் என்ன கொஞ்சம் மெல்லிசாக நறுக்கிக்கிங்க. அதாவது ரஃப்லி சாப்ட். உங்களுக்கு எப்படி வருதோ எப்படி தோணுதோ அப்படி கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். ப்ரௌன் கலர்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு கண்ணாடி பதம் அளவு வதக்கிக்கலாம். நான் எப்பயுமே இந்த சிக்கனில் கொஞ்சம் கேஷ்யூ நட் போடுவேன். ஏன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் அது ரொம்ப விருப்பமாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இல்லை கேஷ்யூ நட் வீட்டில் இருந்ததுன்னா ஒரு 20 கேஷ்யூ நட்டை உள்ளே போட்டுங்க. ஆனால் இந்த கேஷ்யூ நட்டோட ஃப்ளேவர் இதில் ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். அதையும் சேர்த்து வதக்கிட்டு 4 பழமான தக்காளி, நல்ல பழமாக இருக்கணும். அதையும் ரஃப்பாகவே கட் பண்ணி போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதையும் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு, அதையும் சேர்த்து வதக்கும் போது தக்காளி வெங்காயம் நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். அதுதான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயுமே தக்காளி வதங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வதக்கும் போதே கூடவே நம்ம இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து வதக்கிட்டோம்னா தக்காளி ரொம்ப சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அப்படி தூக்கலாக இருக்கணும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி குழஞ்சி வரணும், அது ரொம்ப முக்கியம். நல்லா குழஞ்சி வர வர இது ஒரு தொக்கு பதம் மாதிரி வருது பாருங்கள். இப்போ நம்ம மற்ற மசாலாலாம் சேர்த்துக்குவோம். 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் செந்தூர் மல்லித்தூள். வீட்டில் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை கடையில் தான் வாங்குவீங்கன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கிங்க. ஆனால் கடையில் நீங்கள் வாங்குகிற தூள் வகைக்கும் நம்மளுடைய செந்தூர் மசாலாக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். 12 வகையான சூப்பரான மசாலா பொருட்கள், எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ், கலர், ஆடட் ஃப்ளேவர் இல்லாமல் அம்மாவின் கைப்பக்குவம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் உங்களுக்காக அரைச்சி கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க நம்பர் இருக்குது, அதில் பார்த்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ 1 கிலோ சிக்கன் நல்ல மஞ்சத்தூள் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இப்போ அதை இந்த வெங்காயம் தக்காளி தொக்கில் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம வேறு ஒன்றும் பெருசாக போட போகிறதில்ல. இதில் இந்த மசாலா கூட சேர்த்து இந்த சிக்கனை நல்லா வதக்குங்க. சமையல் கட் பக்கமே போனதில்லை அப்படின்றவங்க கூட இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த சிக்கன் செஞ்சு பார்த்துடுங்க. இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். இந்த சிக்கன் எந்த அளவுக்கு தண்ணி விடுதுன்னு பார்த்துப்போம். இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு, அதனால் தண்ணி ஊற்ற தேவையில்லை. நம்ம கொஞ்சம் ட்ரையாக தான் செய்ய போகிறோம். இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் அப்படி பிச்சு உள்ளே போட்டு நல்லா ஒரு தடவை அப்படியே கிண்டி விட்டுட்டு இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதுக்கு மேலே நீங்கள் ஹைக்கு எடுக்க போக வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கன் வெந்து அந்த எண்ணெய்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் போது மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். வெறும் ஒரு ரசம் வச்சுட்டு இந்த சிக்கன் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி மட்டனும் செய்யலாம். மட்டன்லேயும் இது செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ சிக்கன் நல்லா வெந்துடுச்சு, அந்த கிரேவி பதம் வந்துடுச்சு. இப்போ நான் நம்மளோட செந்தூர் கறி மசாலாவும் போட்டுக்கலாம், கரம் மசாலாவும் போட்டுக்கலாம். இது 2த்தில் நீங்கள் எது வச்சுருந்தாலும் சரி கண்டிப்பாக 1 டீஸ்பூன் அளவு யூஸ் பண்ணுங்கள். அதாவது இறக்க போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னால் அப்படி போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு
அப்படியே சிம்மரில் 2 நிமிஷம் வச்சு இறக்க வேண்டியது தான். இதுக்கப்புறம் நம்ம போடுறதுக்கு எதுவுமே இல்லை. ரொம்ப ஈஸியான, அதே நேரத்தில் நல்ல டேஸ்டான ஒரு சிக்கன் இது. சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், தோசை கூட சாப்பிடவும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ எண்ணெய்லாம் ஓரமாக அப்படி பிரிஞ்சு வருது பார்த்திங்களா? அப்படி வந்துச்சுன்னா நம்ம சிக்கன் பக்காவாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஃபைனலாக தேவைப்பட்டால் மறுபடியும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி அப்படி தூவி விட்டு ஒரு கிளறி இறக்கிட வேண்டியது தான். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு சிக்கன் ரெசிபி. இதை விட ஈஸியாக ஒரு சிக்கன் செய்யவே முடியாது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக சமைச்சாலும் சரி, பேச்சுலர்ஸ்க்கு இது அட்டகாசமான ரெசிபின்னு நான் சொல்லுவேன். ஒரு ரைஸ் வச்சுக்கோங்க, இந்த ஒரு சிக்கன் அப்படியே கிரேவியாக பண்ணி வச்சுட்டு ஒரு முட்டை ஆம்லேட் மட்டும் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், பக்காவான லஞ்ச் ரெடி. அட நம்மளாக இப்படி செஞ்சோம் அப்படின்னு நீங்களே அசந்து போகிற அளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ஸ்பெஷலான பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ் ரெசிபி, டொமேட்டோ தொக்கு சிக்கன். நம்ம சேனலில் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.